இன்னைக்கு வந்து ஷானாஸ் ஃப்ரூட் ஃபேஷியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபேஸை கிளென்ஸ் பண்ண போகிறோம். ஸோ கிளென்சர் வந்து யூஸ் பண்ணுறோம். கிளென்சரை ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் கொடுக்க போகிறோம். ஃபேஸ்க்கு நல்லா மசாஜ் கொடுக்குறோம். மசாஜ் நல்லா கொடுத்தா தான் பிளட் சர்க்குலேஷன்லாம் நல்லாயிருக்கும். ஃபேஸில் இருக்க டேன்ஸ் எல்லாம் நல்லா ரிமூவ் ஆகும். இது ஷானாஸ் ஃப்ரூட் ஃபேஷியலு. இது ரொம்ப நல்ல பிராண்டு. ஸோ மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இது மாதிரி ஃபேஷியல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஃபேஸ் நல்லா பிரைட்னஸும் இருக்கும். இந்த மசாஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸு, நெக்கு, ஃபேஸில் டீ ஜோன் சொல்லுவோம் இல்லையா, ஃபோர் ஹெட்டை, மவுத்தை சுற்றி, அப்புறம் நோஸில், இதெல்லாம் நல்லா மசாஜஸ் கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டேன் எல்லாம் ரிமூவ் ஆகி ஃபஸ்ட்டு டைமே உங்களுக்கு ஒரு நல்ல பிரைட்னஸ் கிடைக்கும். எப்பவுமே நம்ம சூஸ் பண்ணுற ஃபேஷியல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிராண்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த சைட் எஃபெக்ட்ஸுமே வராது. ஸோ நீங்கள் நம்பி யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு குட் ரிசல்ட் கிடைக்கும். இப்போ கிளென்சர் யூஸ் பண்ணோம் இல்லையா, இப்போ அது 5 minutes ஆகிடுச்சு மசாஜஸ். ஸோ வந்து வைப் பண்ண போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறோம். ஃபேஸு, நெக்கு எல்லாமே ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுவும் நல்லா மசாஜஸ் கொடுக்க போகிறோம். ஃபேஷியலில் ஸ்க்ரப் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. நம்ம டெட் ஸ்கின், அப்புறம் இந்த ஃபுல்லாக டேன் எல்லாமே கம்ப்ளீட்டாக அந்த ஸ்க்ரப்பில் இருக்க அந்த எலிமெண்ட்ஸ் தான் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டேன் ரிமூவ் பண்ணுறதே ஸ்க்ரப். டெட் செல்ஸ் எல்லாம் ஃபுல்லாக போயிடும். இது ஒரு நல்ல மசாஜ் கொடுக்கணும். கம்ப்ளீட்டாக ஃபேஸு, ஐஸு, நோஸ், மவுத்து, நெக்கு, அதனால ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் மசாஜஸ் வந்து கொடுக்க போகிறோம். இவங்களோட ஸ்கின் டோன் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு டார்க் ஸ்கின் டோன் கிடையாது. பட் இவங்க ஸ்கின் வந்து கொஞ்சம் வெயிலெல்லாம் போயிட்டு வெளியே போனதுனால ரொம்ப டேன் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி ரெகுலராக ஒரு 5 to 6 சிட்டிங்ஸ் வந்து பண்ணாங்கன்னா அவங்களுடைய ஒரிஜினல் ஸ்கின் டோன் வந்து வந்துடும். நல்லா ஃபேராக பியூட்டிஃபுல்லாக ஆகிடுவாங்க. இப்போ ஃபேஷியல்லாம் மசாஜஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம க்ரீம் அப்ளை பண்ணுறத விட அந்த மசாஜஸ் பண்ணுறதுனால தான் அந்த ஸ்கின்ல ஃபுல்லாக அந்த க்ரீமில் இருக்க அந்த எக்ஸ்ட்ரா எல்லாம் இறங்கிட்டு உங்களுக்கு நல்லா க்ளீன் அண்ட் கிளியர் ஸ்கின்னாக உங்களுக்கு கிடைக்கும். சரி, இது மாதிரி நெக்கில், நெக் சைஸில், சின்னில் எல்லாம் ஃபுல் மசாஜஸ் வந்து கொடுக்கணும். இது மாதிரி ரெகுலராக ஒரு ஃபேஷியல் பண்ணால் ஸ்கின் நல்லா ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக நல்லா க்ளோயிங்காக இருக்கும். ஒரு நல்ல ரிலாக்ஸேஷனாக இருக்கும். பிளட் சர்க்குலேஷன்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஃபேஸ் நல்லா ஃபேர்னஸ் ஆகும். எப்பவுமே மசாஜஸில் ரவுண்ட் மூவ்மெண்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மசாஜ் வந்து நல்ல ஒரு ஃபேர்னஸ் கொடுக்கும். ஸோ வீட்லேயே நீங்கள் யாரா ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கீங்க, ஃபேஷியல் கிட் வாங்கினா எப்பவுமே ரவுண்ட் மூவ்மெண்ட்டை நீங்களே உங்களுக்கு செல்ஃபாக ட்ரை பண்ணிக்கலாம்.
இந்த மசாஜஸ் ரொம்ப வந்து நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். இது மாதிரி ஒரு டீப் மசாஜ் கொடுக்கறதுனால ஸ்கின்ல இருக்க ஃபுல் டெட் செல்ஸ் எல்லாமே போயிட்டு உங்கள் ஸ்கின் நல்லா ஃபேர்னஸ் இம்ப்ரூவ் ஆகும். இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது ஷானாஸ் டிசைன் ஃப்ரூட் ஃபேஷியலோட ஸ்க்ரப். இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது. டெஃபினட்டாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே இது மாதிரி ஃபேஷியலாக மந்த்லி ஒன்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்க டர்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிட்டு உங்கள் ஃபேஸ் டெஃபினட்டாக ரொம்ப க்ளோயிங்காக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரப் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து வைப் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு க்ளீன் அண்ட் கிளியர் ட்ரீட்மெண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இவங்க ஸ்கின்னுக்கு. ஸோ அதனால் கிளிசரின் ப்ளஸ் ரோஸ் வாட்டர் ஸ்ப்ரே வந்து ஃபேஸ் ஃபுல்லாக ஃபேஸ் அண்ட் நெக்லாம் வந்து ஸ்ப்ரே பண்ணுறோம். பிகாஸ் இவங்களுக்கு வந்து ஃபேர்னஸை விட எது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா ஒரு க்ளீன் அண்ட் கிளியர் ஸ்கின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இது மாதிரி ஸ்க்ரப்க்கு அப்புறம் நம்ம இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறோம். பண்ணிவிட்டு காட்டனால் ஃபுல்லாக வைப் பண்ணிக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஷானாஸ் டிசைனோட ஃப்ரூட் நரிஷிங் க்ரீம் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த நரிஷிங் க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின்னுக்கு பிரைட்னஸ் ப்ளஸ் க்ளோ கொடுக்கும். ஸ்கின்னை ரொம்ப நரிஷ் பண்ணும். ஸோ இதையும் ஃபேஸ் அண்ட் நெக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு மசாஜஸ் வந்து பண்ண போகிறோம். இந்த நரிஷிங் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல் மசாஜஸ் வந்து ஃபேஸ்க்கு கொடுக்க போகிறோம். ஃபேஸ் அண்ட் நெக்குக்கு இது கம்ப்ளீட் ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். பிளட் சர்க்குலேஷன் ஃபுல்லாக நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு ஸ்கின்க்கு நல்லா ஃபேர்னஸ் கொடுக்கும். ஸோ எல்லா டைப் ஆஃப் மசாஜ் ஸ்ட்ரோக்ஸும் இந்த நரிஷிங் க்ரீம் யூஸ் பண்ணி ஃபேஸ்க்கு கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மசாஜ் ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே பண்ண போகிறோம். ப்ளஸ் தேவையான இடத்துல ப்ரெஷர்ஸ்லாம் நல்லா கொடுக்க போகிறோம். இப்போ மவுத்து கீழே லிப்ஸுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர்ஸ் வந்து கொடுக்குறோம். இப்போ லிப்க்கு சைட்லலாம் கூட கொடுக்குறோம். ஓகே பாருங்கள், இப்போ ஃபேஸ்க்கு வந்து ஒரு ஃபுல் மசாஜஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். இப்போ நோஸ் கிட்டேயும் நல்லா ப்ரெஷர் கொடுக்குறோம்.
இப்போ ஐ சைட்லலாம் நம்ம வந்து கொடுக்குற ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எதுக்காக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சில பேருக்கு தூக்கம்லாம் வராது இல்லையா? ஸோ அவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்லீப்பிங் தெரப்பியாக இருக்கும். ஸ்ட்ரெஸ் யாராருக்கு இருந்துச்சுன்னா கூட அதெல்லாம் ஃபுல்லாக போயிடும். நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஹெட்ஏக்ஸ் இருந்தாலும் கம்ப்ளீட்டாக போயிடும். ஐஸ் சரௌண்டிங்லேயும் ஃபுல் மசாஜஸ் வந்து கொடுக்குறோம். இது மாதிரி ஐஸ் மசாஜஸ்லாம் கொடுத்தீங்கன்னா டார்க் சர்க்கிள்லாம் இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு அது கம்மியாகும். ஸோ ஐஸ் மசாஜ் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டு. டார்க் சர்க்கிளில் இருந்தால் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஹெட்டுக்கு ஒரு கம்ப்ளீட் மசாஜ் வந்து கொடுக்குறோம். வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஐப்ரோஸ்க்கு மசாஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஐப்ரோஸில் யாருக்குன்னா ஹேர் வந்து க்ரோத் இல்லைன்னா கூட அவங்களுக்கு க்ரோத் கிடைக்கும். ப்ளஸ் அங்கேயும் உங்களுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நோஸ்க்கு வந்து மசாஜஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நோஸ் கிட்ட டேனாக இருந்துச்சு, ரொம்ப டார்க்காக இருக்குது ஸ்கின் அப்படின்னா கூட இது மாதிரி மசாஜஸ் கொடுக்கறதுனால உங்களுக்கு ஃபுல் டேனும் ரிமூவ் ஆகும். இப்போ இந்த மசாஜ் வந்து பார்த்தீங்கன்னா சீக் போன்ஸ்க்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் அங்கெல்லாம் கூட இருக்கு இல்லையா, சீக் போன்ஸு. ஸோ அதனால் சைஸ்லாம் இது மாதிரி மசாஜஸ் வந்து கொடுக்குறோம். மறுபடியும் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி ரவுண்ட் மசாஜஸ் ஃபுல்லாக கொடுக்குறோம் ஃபேஸ்க்கு. இப்போ இந்த மசாஜ் கொடுக்கறதுனால டபுள் சின் யாருக்குன்னா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு டபுள் சின்லாம் போயிடும். ஃபேஸ் நல்லா லிஃப்ட் ஆகணும், டபுள் சின் வேண்டான்றவங்களுக்கு இது மாதிரி மசாஜஸ்லாம் கொடுக்கலாம். இப்போ ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி ப்ரெஷர்ஸ் கொடுத்துட்ருக்கோம் ஃபேஸில். இது வந்து புல்லிங் மசாஜஸ். இது மாதிரி கொடுக்கறதுனால உங்களுக்கு ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். இதுவும் ஒரு கம்ப்ளீட் டேன் வந்து ரிமூவ் பண்ணும். இப்போ பண்ணுறது வந்து டாப்பிங் மசாஜ். ஸோ இதுவும் ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக நெக்கு எல்லாமே நம்ம டேப் பண்ணுறோம் இந்த மசாஜஸ். இப்போது ஐஸ்க்கு மசாஜ் வந்து கொடுத்துட்ருக்கோம். இது மாதிரி நம்ம ஒன் சைடு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுனால ஒரு டீப் ரிலாக்ஸேஷன் ஐஸ்க்கு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா ஐஸில் இந்த மசாஜஸ் கொடுக்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்க்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்லாம் பண்ணும். இது மாதிரி ரெகுலராக பண்ணால் ஐசைட் கூட நல்லா இம்ப்ரூவாக இருக்கும். நீ பாருங்கள், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் வந்து நம்ம ஐஸ்க்கு மசாஜஸ் கொடுக்கணும். ஸோ இந்த நரிஷிங் க்ரீம் வந்து வச்சு ஃபுல் மசாஜஸ் வந்து முடிச்சாச்சு. இப்போ வந்து வைப் பண்ண போகிறோம். ஃபேஸ் அண்ட் நெக்கை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வைப் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ஷானாஸ் டிசைனோட ஃப்ரூட் மாஸ்க் இது வந்து அப்ளை பண்ண போகிறோம் ஃபேஸ் அண்ட் நெக்குக்கு. பாருங்கள், இப்போ அந்த ஃபேஸ் மாஸ்க்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா காட்டனில் ரோஸ் வாட்டர் வச்சுட்டு
அதை கண்ணில் வைக்க போகிறோம், ஐஸில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் அப்ளை பண்ணியிருந்தோம் இல்லையா, அது வந்து ஒரு 80% வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 3 மினிட்ஸில் ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். அப்புறம் நம்ம வைப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த மாஸ்க்கை ஃபுல்லாக வைப் பண்ணி கிளியர் பண்ணிட்டு போகிறோம். ஒரு லைட் மசாஜஸ் கொடுத்துட்டு ஃபுல்லாக வைப் பண்ணிட்டு போகிறோம். இப்போ வந்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ண போகிறோம். இதுதான் ஒரு ஃபைனல் ஸ்டெப் இந்த ஃபேஷியலில். ஃபேஸ் அண்ட் நெக்கில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுறோம். இது கம்ப்ளீட்டாக ஃபேஸ் ஃபுல்லாக ஐஸு, ஃபேஸு, நெக்கு எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிடுறோம். இப்போ ஃபைனல் ஸ்டெப்பாக மாய்ஸ்சரைசர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டா ஃபேஷியல் முடிஞ்சிருச்சு.